டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் 2 திரைப்படம் ஓடிட்டு இருந்திருக்கும் போல் அந்த நேரத்தில் தியேட்டர்காரங்க ஏசியை ஆஃப் பண்ணிட்டாங்களாம். அதாவது ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஏசியை ஆஃப் பண்ணிட்டாங்க போல். உடனே அங்கே இருந்த 4 ஆடியன்ஸும் சேர்ந்து தியேட்டர் நிர்வாகத்துக்கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்களாம். 4 பேரை வச்சுட்டு அவங்க படம் போடுறதே பெரிய விஷயம், இதில் ஏசியும் சேர்த்து போடணும் அப்படின்னா கரண்ட் பில்லாம் எப்படி கட்டுவாங்க பாவம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த செய்தியோட கமெண்ட் செக்ஷனை படித்து பார்க்கும்போது அதில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஏசியை ஆஃப் பண்ணதுக்கு பதிலாக ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணியிருக்கணும், ஏசியை ஆன் பண்ணியே விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் கரெக்டு தான். ஒரு 3 மணி நேரம் ஏசி காற்றாவது வாங்கிட்டு கம்முன்னு போயிருப்பாங்க ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா. அதை விட்டுப்புட்டு பிழைக்க தெரியாத தியேட்டருக்காரங்க ஏசியை ஆஃப் பண்ணி மாட்டியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரெட் ஜெயண்ட் தான். 2 வாரத்துக்கு படத்தை தூக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆள் வருதோ இல்லையோ தியேட்டருக்காரங்க படத்தை ஓட்டிகிட்டு கிடக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆளே இல்லை, ஒருத்தர் கேமரா எடுக்கிறாரு, அவர் மட்டும்தான் இருந்தார், அந்த ஒருத்தருக்காக படத்தை ஓட்டியிருப்பாங்க போல். இப்படி பண்ணாங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்?